ஹாய் ஆல். சம்மர் வந்துட்டாலே எங்கள் வீட்டில் ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்கிற பிரேக்ஃபாஸ்ட் இந்த கேழ்வரகு கூழும் கம்மங்கூழும் தான். இந்த ஹீட்டை பீட் பண்ணுறதுக்கு ராகி கூழ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு 1.5 டம்ளர் அளவு ராகி மாவு எடுத்திருக்கேன். இதுக்கு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். கையில் நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. நீங்கள் கையில் கரைக்கும் போது தான் இது நல்லா புளிச்சு அந்த ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் நடக்கும். இது நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி விட்டதுக்கப்புறம் இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். நாளைக்கு மார்னிங் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வேணும்னா இன்றைக்கி மார்னிங்கே இதை வந்து கரைச்சி வச்சிடணும். ஒரு 7 to 8 hours நான் அப்படியே புளிக்க விட்டுட்டேன். நைட்டு தான் வந்து கூழ் காய்ச்சிரும். நல்லாவே சூப்பராக ஃபெர்மெண்ட் ஆகிருக்கு. இதை அப்படியே வச்சுடுங்க. இப்போ கூழ் காய்ச்சறதுக்கு 1 கப் அளவு வரகரிசி எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சாலே போதும். கொதிக்கிற டைம் இது ஊறினாலே இது நல்லா ஊறி வந்துடும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சிருக்கிற வரகரிசியை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த அரிசி குக் ஆகிறதுக்கு ஜஸ்ட் 5 மினிட்ஸ் தான். அதுலேயே நல்லா குழஞ்சி வெந்துடும். இந்த மாதிரி குழஞ்சி வெந்ததுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சிருக்க ராகி மாவை இதில் சேர்க்க போகிறோம். ராகி மாவு சேர்க்கறதுக்கு முன்னாடி நம்ம 1 டம்ளர் அளவு நார்மல் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அந்த கொதிக்கிறது கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆனதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சிருக்க ராகி மாவை சேர்த்துக்கோங்க. கொதிக்கும் போது டைரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே உங்களுக்கு கட்டி கட்டியாக ஆக ஆரம்பிச்சிடும். ரொம்ப திக்காக தெரிஞ்சதுன்னா ராகி மாவு சேர்த்ததும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 15 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிங்கன்னா நல்ல கலர் டார்க் ஆகிட்டு ராகி மாவு வாசனையும் நல்லா வரும். 15 மினிட்ஸ் கழித்து இந்த மாதிரி தண்ணியில் கை நனைச்சிட்டு நீங்கள் தொட்டு பார்க்கும்போது கையில் சுத்தமாக ஒட்டாது. அந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு குக் ஆகிடுச்சின்னு அர்த்தம். அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணி க்ளோஸ் பண்ணி ஓவர் நைட் ஆற வச்சுடுங்க. மார்னிங் எடுத்து பார்க்கும்போது இந்த மாதிரி நல்ல கட்டியாகிடும். இப்போ தேவையான அளவு மட்டும் எடுத்துகிட்டு தயிர் ஆட் பண்ணி தேவையான அளவு தண்ணியும் ஆட் பண்ணி கையில் நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி விட்டுக்கோங்க. உப்பு தேவைப்பட்டால் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கோங்க. பாரம்பரியமான ராகி கூழ் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.